14ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் ஆல்சோ பி ஃபெய்த்ஃபுல் டு மீ. ஏன்னா நான் போக போறதுனால என் மேல நம்பிக்கையற்றவர்களாக, என்னை மறக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். நான் திரும்ப வருவேன் மாத்திரம் இல்ல, திரும்ப உங்களை கூட்டிட்டு போவேன். இதுதான் வாக்குத்தத்தம். நான் போறேன், நம்பிக்கையோட இருங்க, நான் திரும்பி வருவேன், எதிர்பார்த்துருங்க. எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு போகும்போது உங்களையும் கூட்டிட்டு போவேன். ஹாஸ்டல்ல விட்டு போன பசங்க மாதிரி இப்போ. ஆனா என்ன பரிதாபம், திருச்சபைக்கு என்ன வருதுன்னா, ஹாஸ்டல் விட்டுட்டு தான் போனாரு, ஆனா பசங்க அப்பாவை மறந்துருச்சு. ஹாஸ்டல் தான் வீடு மாதிரி ஆயிப்போச்சு, இந்த உலகம் வீடு மாதிரி ஆயிடுச்சு நமக்குலாம். பரலோகம் தான் நம்மளுடைய நித்திய வீடாக இருக்கிறது. அப்போ இயேசு சொல்கிறார், நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன் என்று சொல்லி, நான் போகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். இதை 8ஆம் அதிகாரத்தில் யூதர்களிடத்தில் சொல்லுவார், நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வர முடியாது, நீங்கள் உங்கள் பாவத்திலே சாவீர்கள் என்று சொல்லுவார். ஆனால் சீஷர்களிடத்தில் சொல்லுவார், நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். நம்மால் தோமா இயேசுவை பார்த்து சொல்கிறான், தோமா தான் சொல்கிறான் 5ஆம் வசனம், நீ போகிற இடமும் தெரியாது, வழியும் தெரியாது, 3 வருஷம் காலேஜ் படிச்சு, பைபிள் காலேஜ் படிச்சு ஃபெயில்.